ரோஜாவே ஆராதிக்கின்றேன், பள்ளத்தாக்கில் லிலியே ஆராதிக்கின்றேன். ஷாரோனின் ரோஜாவே ஆராதிக்கின்றேன், பள்ளத்தாக்கில் லிலியே ஆராதிக்கின்றேன். என் நேசரே வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். என் நேசரே வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். நேசர் விசேஷித்தமானவர், எருசலேமின் குமாரிகளே தெரிந்து கொள்ளுங்கள். நேசர் விசேஷித்தமானவர், எருசலேமின் குமாரிகளே தெரிந்து கொள்ளுங்கள். ஷாரோனின் ரோஜாவே ஆராதிக்கின்றேன், பள்ளத்தாக்கில் லிலியே ஆராதிக்கின்றேன். ஷாரோனின் ரோஜாவே ஆராதிக்கின்றேன், பள்ளத்தாக்கில் லிலியே ஆராதிக்கின்றேன். அவர் தங்கமயமான தலையாம், கருமையான சுருளாம் தலை முடியாம். அவர் தங்கமயமான தலையாம், கருமையான சுருளாம் தலை முடியாம். கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளாம், வாசனை புஷ்பத்தை போலவாம். கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளாம், வாசனை புஷ்பத்தை போலவாம். ஷாரோனின் ரோஜாவே ஆராதிக்கின்றேன், பள்ளத்தாக்கில் லிலியே ஆராதிக்கின்றேன். ஷாரோனின் ரோஜாவே ஆராதிக்கின்றேன், பள்ளத்தாக்கில் லிலியே ஆராதிக்கின்றேன். மெல்லிய குரலும் மேலான அழகு. அவர் ரூபமோ கேதுருவை போலவாம், மெல்லிய குரலாம் மென்மையான அழகாம். கரங்கள் படிகை வச்சை பொன்வளையமாம், அங்கங்கள் இந்திரனில ரத்தினமாம். கரங்கள் படிகை வச்சை பொன்வளையமாம், அங்கங்கள் இந்திரனில ரத்தினமாம். ஷாரோனின் ரோஜாவே ஆராதிக்கின்றேன், பள்ளத்தாக்கில் லிலியே ஆராதிக்கின்றேன். ஷாரோனின் ரோஜாவே ஆராதிக்கின்றேன், பள்ளத்தாக்கில் லிலியே ஆராதிக்கின்றேன். அவர் வாய் மிகவும் மதுரமானதாம், அவர் முற்றிலும் அழகுள்ளவராம். அவர் வாய் மிகவும் மதுரமானதாம், அவர் முற்றிலும் அழகுள்ளவராம். எருசலேம் குமாரிகளே கேளுங்கள், இவரே என் நேசரா இயேசுவா. எருசலேம் குமாரிகளே கேளுங்கள், இவரே என் நேசரா இயேசுவா. ஷாரோனின் ரோஜாவே ஆராதிக்கின்றேன், பள்ளத்தாக்கில் லிலியே ஆராதிக்கின்றேன். ஷாரோனின் ரோஜாவே ஆராதிக்கின்றேன், பள்ளத்தாக்கில் லிலியே ஆராதிக்கின்றேன். திருத்துவ தெய்வமாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானோருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்றைய தலைப்பு அபிஷேகத்தின் நோக்கம் என்ற தலைப்பிலே ஆவியானவர் அடிமையை கொண்டு பேசுவாராக நீங்கள் சிந்திப்பீர்களாக. 2 ராஜாக்கள் 9:1 வசனத்திலே அப்போது தீர்க்கதரிசியாகிய எலிசா
தீர்க்க தரிசனின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடைகட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமாவுக்கு போ. அல்ல கவனியுங்கள், தீர்க்கதரிசி எலிசா தன்னுடைய உடன் ஊழியக்காரனை அழைத்து, இந்த தைல குப்பியை நீ கொண்டு சென்று யெகூவின் மேலே, அவனுடைய தலையின் மேலே நீ இந்த தைலத்தை வார்த்து, இன்றைக்கு ராஜாவானாய் என்று அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று எலிசா தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிகிட்ட சொல்லி அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி தன்னுடைய ஆண்டவன் சொல்லுகின்ற பிரகாரமாகவே அந்த தைலத்தை எடுத்து சென்று யெகூ இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்லுகிறான். கவனியுங்கள், யெகூ ஒரு போர்ப்படை தளபதி, அதாவது சேனாதிபதி. சேனாதிபதி என்றால் சேனைக்கு அதிபதி, போர்ப்படை தளபதியாக யெகூ இருக்கின்றார். 2 ராஜாக்கள் 6வது வசனத்திலே, அவன் எழுந்து அறை வீட்டுக்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று அந்த தீர்க்கதரிசி சொன்னார். கவனியுங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்றால் தீர்க்கதரிசி யாரை ராஜாவாக ஆண்டவர் சொல்லுகிறாரோ அவன் தலையின் மேலே அபிஷேக தைலத்தை வார்த்து மனதார தேவனுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்க வேண்டும். அது யாருக்கு முன்பாக வேண்டும் என்றால் ஜனங்களுக்கு முன்பாக ஆசீர்வதிக்க வேண்டும். அப்போது ஜனங்கள் அனைவரும் தீர்க்கதரிசி யாரை அபிஷேகம் பண்ணுகிறார்களோ அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்வார்கள். அதே போலதான் சவுல் அபிஷேகம் பெற்றார், தாவீதும் அபிஷேகம் பெற்றார். அபிஷேகம் என்றால் என்ன? ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பெந்தேகோஸ் கிறிஸ்துவ வட்டாரத்திலே அபிஷேகம் என்றால் என்ன என்றால் அந்நிய பாஷை என்று சொல்வார்கள். சில பேர் அபிஷேகம் என்றால் அது பற்பல பாஷை, அது அப்படி, அதுதான் அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனியுங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அபிஷேக தைலத்தை வார்த்து அவன் மேலே கர்த்தருடைய வார்த்தையை சொன்னால் அவன் ராஜாவாக அபிஷேகம் பெறுவான். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அபிஷேகம் என்பது கர்த்தருடைய வார்த்தை தான் அபிஷேகம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ஊழியக்காரன், நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பலியும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்தப்பலியும் எசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பமெல்லாம் கருவறுக்க கடவாய் என்று எலியா சொன்ன வார்த்தைகளை அந்த தீர்க்கதரிசி அந்த இடத்திலே சிங்கத்தை போல முழங்குகின்றார். அப்போ பழைய ஏற்பாட்டு அபிஷேகம் அவ்விதமாக கிரியை செய்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய அபிஷேகம் என்ன? வாசிக்கிறேன், கேளுங்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தின் அபிஷேகம் அந்நிய பாஷை கிடையாது. அந்நிய பாஷை என்பது தேவனுடைய 9 வரங்களிலே ஒன்று. இந்த வரம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்நிய பாஷை என்பது தேவனுக்கும் உங்களுக்கும் உண்டான ரகசியங்கள். அந்த அந்நிய பாஷையை கண்டிப்பாக பேசணும். இது ஆவியானவருடைய காலம். ஆவியானவரை ருசிக்க வேண்டும். இன்னைக்கு அநேக சபைகளிலே அந்நிய பாஷையெல்லாம் அப்படியே மங்கி போய்விட்டது. ஆவியானவர் துக்கப்படுகிறார். அப்ப புதிய ஏற்பாட்டின் அபிஷேகத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான்
2ஆம் அதிகாரம் 27வது வசனம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது. எதுவாக இருக்கிறது? தைலமாக அல்ல, சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்படுகின்றோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் இருதயத்தில் வாசித்து வாசித்து ஒரு பொக்கிஷமாக நம்முடைய இருதயத்தில் அடுக்கிக் கொண்டே வர வேண்டும். இதுதான் அபிஷேகம். இந்த அபிஷேகம் உங்களுடைய நுகத்தை முறிக்கும், பாவத்தை முறிக்கும். இந்த அபிஷேகம் உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் நுகத்தை முறிக்கும். இந்த அபிஷேகம் உங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் வருவதை பிசாசானவன் தடை செய்யாதவாறு வார்த்தையான அபிஷேகம் முறிக்கும். கவனியுங்கள். 2 ராஜாக்கள் 9:30 யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை எசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து யெகூ ஒலிவ மல வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்று எசபேல் யெகூவை பார்த்து கேட்கின்றாள். எசபேல் யெகூவை மயக்கிவிடலாம் என்று தன்னுடைய தலையை சிங்காரித்து அழகுபடுத்தி கொண்டாள். யெகூ அபிஷேகம் பெற்றவன் அல்லவா? அந்த அபிஷேகம் எல்லா பாவத்தையும் ஜெயிக்கும். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள விசுவாசிகள் வார்த்தையான அபிஷேகத்தை பெற்றவர்கள் யெகூவை போல எசபேல் வலையிலே விழாதுவாறு. எசபேல் நோக்கம் யெகூவினுடைய அபிஷேகத்தை தனித்து அவனை விபச்சாரம் என்ற வலையிலே தள்ளி அவனுடைய அபிஷேகத்தின் வல்லமையை தனித்து விட வேண்டும் என்றுதான் பிசாசானவன் எசபேலை பயன்படுத்தியது. ஆனால் அபிஷேகம் பெற்ற யெகூ அபிஷேகத்திலே நிலைத்து நின்றார். தன்னுடைய அழகிலே மயங்கி விடுவான் என்று எசபேல் நினைத்தாள். புருவம் ஒரு வில்லாக, பார்வை ஒரு கணையாக யெகூவை பார்த்து, ஓ யெகூவே, சிம்ரி சேமம் அடைந்தானா என்று மயக்கி பேசுகிறாள். அந்த மயக்கத்துக்கு சோத்திரம். யெகூ மயங்கிவிடவில்லை. ஆக புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய அபிஷேகம் என்பது விசேஷித்த அபிஷேகம். பழைய ஏற்பாட்டு காலத்து அபிஷேகத்துக்கே மயங்காத யெகூ இன்றைக்கு யெகூவை விட கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கிறது அல்லவா? நீங்கள் எதிலும் மயங்கி விடாதீர்கள். பெண்ணிலே மயங்கி விடாதீர்கள், பொன்னிலே மயங்கி விடாதீர்கள், உலக பாவ சந்தோஷத்துக்கு மயங்கி விடாதீர்கள். பிசாசானவன் அவன் கெட்சிக்கின்ற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகின்றான். எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஏங்க, பிசாசு நேரடியாக வரமாட்டான். நேரடியாக வந்து நின்னான்னா நம்மளாம் செத்துருவோம். ஏன்னா அவன் பயங்கர ரூபம் கொண்டவன் அல்லவா? ஆண்டவரும் நேரடியாக பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் சூரியனை விட, நட்சத்திரத்தை விட பலாயிரம் கோடி மடங்கு ஒளி உள்ள தேவன். அவர் நேரில் நின்னாலும் நம்ம அப்படியே பஞ்சை போல பொசுங்கி விடுவோம். தேவனுடைய பிள்ளைகளே,
எந்த பாவ சாபத்துக்கும், விபச்சாரம் வேசித்தனத்துக்கும், பொருளாசைக்கும் மயங்கி விடாதீர்கள். உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் விசேஷித்த வார்த்தைகளாகிய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். தலையில வைத்த அபிஷேகம் எலியா சொன்ன வார்த்தையை யெகூ நிறைவேற்றுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நேரடியாக உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து இருக்கின்றது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கலங்காதீர்கள். இப்போ யெகூ தான் பெற்ற அபிஷேகத்தின் மூலமாக எலிசா சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் எலிசாவுக்கு சொன்னார். அந்த வார்த்தைகளை யெகூ நிறைவேற்றுகின்றார். யெகூ நிறைவேற்ற உடனே எலிசாவை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை 2 ராஜாக்கள் 10:30 கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்திற்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்று சொன்னார். 4 தலைமுறையாக தான் உன் குமாரர்கள் சிங்காசனத்தில் அமர்வார்கள் என்று சொன்னார் கர்த்தர். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிசாசின் கிரியையை அழிப்பதற்கு தான் தேவகுமாரன் வெளிப்பட்டார். கவனியுங்கள், கவனியுங்கள். பிசாசினுடைய தலையை நசுக்கி நாம் வலது காலுக்கு அடியிலே ஆண்டவர் பிசாசை போட்டுவிட்டார். பிசாசுடைய தலை நசுங்கினதுனால பிசாசுக்கு வாழு மட்டும்தான் டைன் டைன்னு ஆடிக்கிட்டு இருக்குது. அந்த வாளை நீங்கள் என்ன பண்ணணும்? இயேசு விட்டு வச்ச மிச்ச மீதியை அழிப்பதற்காகத்தான் வார்த்தை என்ற அபிஷேகத்தை தேவன் உங்களை இருதயத்தில் அடுக்கி வைத்திருக்கிறார். ஆக யெகூவுக்கு 4 தலைமுறை இரக்கம் பாராட்டியதைப் போல உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன பிரகாரமாகவே நீங்கள் வாழும்போது, பிசாசினுடைய கிரியைகளை நீங்கள் அழிக்கும் போது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது, தன்னை காத்து கொள்ளும் போது 4 தலைமுறை அல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, 1000 வருஷம் நீங்களும் நானும் அரசாட்சி பண்ணுவோம், ராஜாவாக இருக்கலாம். ஓ, இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருப்பார். நீங்களும் நானும் குட்டி ராஜாக்களாக வீற்றிருப்போம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்த காரியத்தை சிந்திப்போம். நல்லா கவனியுங்கள். எதற்காக அபிஷேகத்தை வைக்கிறார்? அடுத்த ஒரு காரியம், நிறைய காரியம் சொன்னேன், அதில் பர்டிகுலராக முக்கியமான காரியத்தை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். யார் சித்தமுள்ளவராயிருக்கிறார்? பிதாவாகிய தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். வேதத்தில் பிதாவினுடைய சித்தம் 21 சித்தம் இருக்கிறது. அதில் ஒரு சித்தம் அபிஷேகமாகிய வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அந்த சுவிசேஷமான வார்த்தைகள், அந்த அபிஷேகத்தை, வார்த்தைகளை, சத்திய வார்த்தைகளை, மூல உபதேசத்தை அநேக மக்களுக்கு சொல்லி பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து கொண்டிருக்கிற மக்களை இயேசுவின் பக்கம் திருப்புவதே பிதாவினுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த சித்தத்தை ஒவ்வொருவரும் செய்யணும். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஆராதனையில் சூப்பராக ஆராதிச்சுட்டு, நான் வருகிறேன் நீட்டா, இயேசுவுக்கு டாட்டா, ஊழியக்காரனுக்கு டாட்டா, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, இவ்விதமாக சென்று விடுகிறார்கள். பிதாவினுடைய சித்தத்தை நினைப்பது இல்லை.
தேவன் அப்படியெல்லாம் விடுறதுக்காக உங்களை அபிஷேகம் பண்ணவில்லை. சத்தியத்தை எடுத்து சொல்லு, சத்தியத்தில் நில்லுங்கள். நாம் கண்ணுக்கு முன்பாக நம்மளுடைய சொந்த பந்தங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. புருஷன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாவிட்டால் உங்கள் கண்ணுக்கு முன்பாகவே உங்களுடைய மனைவி நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் கண்ணுக்கு முன்பாடி பிள்ளைகள் நரகத்திலே போய் கொண்டிருக்கிறார்கள். பேரண்ட்ஸு நல்லா கவனிக்கணும். பிள்ளை ரட்சிக்கப்பட்டு தாய் தகப்பன் ரட்சிக்கப்படாவிட்டால், அன்பார்ந்த ரட்சிப்படைந்த பிள்ளைகளே, உங்கள் கண்களுக்கு முன்பாடி உன்னுடைய தாய் தகப்பன் நரகத்துக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக பாரப்படுங்கள். அவருக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லுங்க. கண்ணு முன்பாடியே நம்மளுடைய இன பந்துக்கள், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் நரகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்த, சத்தியத்தின் பக்க திருப்ப வார்த்தையான அபிஷேகத்தை தேவன் உங்கள் இருதயத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இப்படியெல்லாம் செய்யும்போது நீங்கள் ராஜாவாக 1000 வருஷ அரசாட்சியில் ராஜாவாக அங்கீகரிக்கப்படுவீர்கள். கவனியுங்கள். அதாவது வெளிப்படுத்துதல் 1:6 நம்மில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமான அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். இந்த வசனத்தின்படி ராஜாவாக, ஆசாரியராக, பிரபுக்களாக தேவன் உங்களையும் என்னையும் அங்கே போஸ்டிங் பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 10:38 அந்த ஆயுதத்தை எடுத்து யார் மேலே, எந்த எதிரி மேலே விட்டு எரிகின்றோமோ அந்த எதிரியை அந்த ஆயுதம் கொன்று விட்டு மீண்டுமாய் அந்த ஆயுதம் எய்தவன் கையிலே பத்திரமாய் வந்து சேரும். இதே போலதான் அந்த களரி என்ற ஆயுதத்தை போல உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அபிஷேகம் உங்களை என்ன நோக்கத்துக்கு அழைத்தாரோ அதை செய்து முடித்து அந்த அபிஷேகம் தேவனிடத்திலே திரும்பும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கின்றது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவருடைய பிதாவினுடைய சித்தத்தை நான் செய்யணும், நான் செய்வேன், செஞ்சு முடித்தேன். ஆண்டவர் யூத சிங்கம் கர்ஜித்தார். அந்த யூத சிங்கத்தினுடைய வார்த்தையான அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அந்த வார்த்தை களரி என்ற ஆயுதத்தை போல பிசாசுடைய கிரியைகளை அழிக்க வேண்டும், பேய்களை ஓட்ட வேண்டும், ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்ப வேண்டும். உங்களுக்கு உண்டான அபிஷேகம் அதனுடைய நோக்கமே அதுதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறதாகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறதாகவும் சுற்றி திரிந்தார். பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகத்தை செய்து முடித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பக்கத்திலே போய் அமர்ந்தார். கவனியுங்கள், தமிழர்களின் அருமையான ஆயுதம் களரி என்ற ஒரு ஆயுதம் இருக்கின்றது. கவனியுங்கள்,
அந்த ஆயுதத்தை எடுத்து யார் மேலே, எந்த எதிரி மேலே விட்டு எரிகின்றோமோ அந்த எதிரியை அந்த ஆயுதம் கொன்று விட்டு மீண்டுமாய் அந்த ஆயுதம் எய்தவன் கையிலே பத்திரமாய் வந்து சேரும். இதே போலதான் அந்த களரி என்ற ஆயுதத்தை போல உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அபிஷேகம். உங்களை என்ன நோக்கத்துக்கு அழைத்தாரோ அதை செய்து முடித்து அந்த அபிஷேகம் தேவனிடத்திலே திரும்பும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கின்றது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவருடைய பிதாவினுடைய சித்தத்தை நான் செய்யணும், நான் செய்வேன், செஞ்சு முடித்தேன். ஆண்டவர் யூத சிங்கம் கர்ஜித்தார். அந்த யூத சிங்கத்தினுடைய வார்த்தையான அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அந்த வார்த்தை களரி என்ற ஆயுதத்தை போல பிசாசுடைய கிரியைகளை அழிக்க வேண்டும், பேய்களை ஓட்ட வேண்டும், ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்ப வேண்டும். உங்களுக்கு உண்டான அபிஷேகம் அதனுடைய நோக்கமே அதுதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் திருச்சி மாவட்டத்தில் மணச்சநல்லூர் தாலுக்காவிலே நொச்சியம் என்ற இடத்திலே கண்மலை ஆராதனை மையம் என்ற ஆலயத்தை அமைத்து அந்த இடத்துல ஞாயிறு ஆராதனை நடந்து கொண்டு இருக்கின்றது. லிங்கில் இந்த ஃபோன் நம்பரை இணைத்திருப்போம். ஜெப உதவிக்கு நீங்கள் இந்த நம்பரிலே தொடர்பு கொண்டு பேசினால் நாங்கள் ஜெப உதவிகளை செய்வோம். அதடுத்து கண்மலை எக்கால கீதங்கள் என்ற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து இருக்கின்றோம். அந்த சேனலில் என்னுடைய சொந்த பாடல்கள், கர்த்தரே எனக்கு நிறைய பாடல்களை கொடுத்திருக்கிறார். அதிலே சில பாடல்களை பாடி ரிலீஸ் செய்திருக்கின்றோம். அதையும் கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரயோஜனம் அடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.